அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 29/2/2024. பஞ்சமி திதி நாளை அதிகாலை 6:22 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. சித்திரை நட்சத்திரம் காலை 10:22 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க, கடன் தீர்க்க, வாகனம் விற்க, வெற்றிலை பயிரிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கோபம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு. ஆனால் பொறுமை என்பதோ உறங்கிக் கொண்டிருக்கும் எரிமலை. ஆமாங்க, நீங்கள் எரிமலை மாதிரி தாங்க. அடிக்கடியெல்லாம் வெடித்து சிதறது உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாருக்கிட்ட எதை பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு பொறுமையாக இருந்து காய் நகர்த்தி காரியமாற்றுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காரு. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சந்திரனும் பார்த்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வருங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வீடு சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புது வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நீங்கள் பெருசாக மதிக்கப்படுவீங்க. அம்மாவுடன் உட்கார்ந்து சில மணி நேரங்கள் பேசுவீங்க. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அம்மா வழி சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குது, சந்தை நிலவரம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி சில திட்டங்களை போடுவீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் சுக்கிரனோட உட்கார்ந்துருக்கிறதுனால இப்போல்லாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியாக தான் உடுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. முகத்துக்கும் சில ஒப்பனையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் உடல் கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உலகில் மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை. ஆனால் மனிதனால் முடியாதது மனிதனாக இருப்பது மட்டும்தான். ஆமாங்க, மனுஷனாக நாம் நடந்துக்கணும், மனிதநேயத்தோடு நம்ம நடந்துக்கணும். அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து மனமிறங்கி நம்மால் முடிஞ்சதை அவங்களுக்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மனிதாபிமானிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாமல் இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும்.
அதிகரிக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தும் பார்க்காம போன சிலர்லாம் வலியை இன்னைக்கு பேசுவாங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் கூட கையில் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதியும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டங்களையும் கண்காணிக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வீரதீர கிரகமாகிய செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் சிலதெல்லாம் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. குரு பகவான் 12ல் இருக்கிறதுனால புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும், அதிகம் செலவு பண்ணிக்க வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நரி நாய் வேஷம் போடலாம், ஆனால் நன்றியோடு இருக்க முடியாது என்பது உண்மைதான். ஆமாங்க, சிலர் மாதிரி சிலர்லாம் நடிக்கலாம், பேசலாம், பழகலாம். ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான தன்மை சில நாட்களிலேயே வெளிப்பட்டுவிடும். அதனால தாங்க நீங்கள் யார் மாதிரியும் இருக்க மாட்டீங்க. நாம் நம்மளை மாதிரி இருப்போம். நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. நாம இருப்போம் என்று எங்கும் தனி கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் தான் செலவு அதிகமாகிட்டே போகுது, கட்டுப்படுத்தவே முடியலையே அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் மனசுக்குள்ளார சில பொறுப்புகள், சில கவலைகள், சில எதிர்பார்ப்புகள் இப்படி கலந்து ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக பேசாதவங்கள்லாம் இப்போ வழியே பேசுவாங்க. அதே மாதிரி அரசியல் செல்வாக்கு, வெளித்தொடர்புகள் அதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே செல்வாக்கு உண்டுங்க. இருக்கிற வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் மாற்ற முடியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சின்னு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. வாடிக்கையாளருடைய மனசில் என்ன இருக்குது, அவங்க விருப்பம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் வியாபார யுக்திகளை இன்றைக்கி நீங்கள் மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் எல்லா பொறுப்பையும் நம்ம தலைகளே கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்மால் முடியுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் தராங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பொறுமை மிகவும் கசப்பானது, ஆனால் அதன் பயனோ அற்புதமான இனிப்பாகும். ஆமாங்க, பொறுமையாக இருங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எவ்வளோ தான் பொறுத்து போகிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனாலும் பொறுமை கடலினும் பெரிது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு பல நேரங்களில் பல இடங்களில் பலரிடம் பொறுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி உங்களை போட்டு ஒரு பக்கம் புரட்டிட்டு தான் இருக்கிறாரு. நீங்களும் ரொம்ப பொறுத்து தான் போயின்னு இருக்கீங்க. முன்ன மாதிரிலாம் இருந்திருந்தால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது கிளம்பியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்க, தயாராகிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்தையும் நாம் எதிர்கொள்வோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்,
எதுவாக இருந்தாலும் நம்மால் முடியும் அப்படின்னு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இப்போ உங்களுக்கு கிடைச்சின்னு இருக்குதுங்க. இன்றைய தினம் கூட உங்களுக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு சின்ன பகுதி உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால உங்களை பற்றி வதந்திகள் ஒரு பக்கம் பரவிக்கிட்டே இருக்கும். அதை பெருசுப்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் எல்லாமே உண்டுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எப்பொழுதும் சமாதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் முக்கிய குறிக்கோளாக வைத்து கொள்ள வேண்டும். ஆமாங்க, நீங்கள் இப்பெல்லாம் அப்படித்தாங்க. சமாதானமாக சில விஷயங்களில் போயிடுறீங்க. அதே மாதிரி சிலர் வேறு மாதிரி பேசினா கூட நடந்துக்கிட்டாலும் கூட சகிப்புத்தன்மையோடு நீங்கள் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எங்கும் எப்போதும் சகிப்புத்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வந்து இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற சில முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. யார்கிட்டையாவது ஏதாவது உதவி கேட்கணும்னா இன்னைக்கு கேட்டுருங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளை பார்க்குறதோ அல்லது அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் எதாவது இருந்தாலோ அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. புறநகர் பகுதியில் இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை எட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. யோகாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் சுக்கிரன் கொஞ்சம் சோகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சந்திரன் இன்னைக்கு ரொம்ப பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் கூடுதல் லாபம் இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்குள்ளார பிரச்சனை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பங்குதாரர்களுடன் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக அனுசரித்து போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். ஆனால் குடும்ப ஒற்றுமை பாதிக்காது. பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழிகள் தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒருவர் உன்னை பற்றிய குறை நிறைகளை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் குறைகளை மட்டுமே சொல்லி கொண்டிருந்தால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆமாங்க, அதனால தாங்க பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவங்கள தான் நீங்கள் பக்கத்தில் வச்சுப்பீங்க. பேச ஆரம்பித்தாலே இந்த புலம்புறவங்க, ஒரு மாதிரி குறை சொல்கிறவங்க, ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்கள பார்த்தாலே நீங்கள் 4 மீட்டர் தூரம் தள்ளி போயிடுவீங்க. எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அடுத்தவங்க ஏதாவது குறை சொன்னால் உண்மையிலேயே நாம் திருத்திக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் திருத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறைவான மனதுடன் வாழ்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நல்லது நடக்கும். பணவரவு உண்டு. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தை தந்து முடிப்பீங்க.
செய்வீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி செல்வாக்கு அதிகரிக்கும். கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்கும். இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறது, இது இல்லாமல் வேறு இன்னும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குதுங்கிற பயம் ஒரு பக்கம் இருக்குங்க. ராசியில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது உடம்புக்கு முடியாமலே போகுது. கால் வலி கழுத்து வலின்னு விதவிதமாக ஏதாவது ஒரு வலி வந்துட்டு தான் இருக்குது. மருந்து மாத்திரை பக்கம் நான் போனதே இல்லை. இப்போ மருந்து மாத்திரையை கையில் வச்சுக்கிட்டே அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. உத்தியோகத்திலேயும் மூத்த அதிகாரிகளுக்கு நீங்கள் இன்றைக்கி நெருக்கமாவீங்க. ஏதாவது கோரிக்கைகள் வச்சு பேசுகிறதா இருந்தால் பேசலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானமும் சிக்கனமும் தேவைப்படுதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முரட்டு பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் நம்மை மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் சங்கடத்தில் தள்ளிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி வரட்டு கௌரவம் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எப்பொழுதுமே யதார்த்தமாக இருப்பீங்க, இருக்கிறத பேசுவீங்க, உண்மையாக நடந்துப்பீங்க. அதனால தாங்க உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் எப்பயுமே இருந்துன்னு இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் முரட்டு வரட்டு மிரட்டுலாம் இல்லாமல் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் காலை 10:22 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதுங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க எச்சரிக்கையாக இருக்கணுங்க. காலையில் 10:22 சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. ஞாபக மறதியில் சில விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க யாரை பற்றியாவது ஏதாவது பேசின்னு இருந்தால் நமக்கும் அது பொருந்தும்னு சொல்லி நினச்சிக்க கூடாது. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். பழசெல்லாம் ஏதாவது சொல்லி காமிப்பாங்க. அதை நினைக்கும் போது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு கோபம் எட்டி பார்க்கும். இருந்தாலும் நடந்தது தானே சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்திலையும் ரொம்ப நீங்கள் மூக்க நுழைச்சிக்க வேண்டாங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:22 நல்லா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கடந்து போவதை நினைத்து கலங்கி விடாதே. கடந்து போகக்கூடிய காலம் நமக்கு ஏதேனும் ஒன்றை கற்றுக் கொடுக்காமல் போய்விடாது. ஆமாங்க, அதனால தாங்க தினந்தோறும் நீங்கள் சிலரை சந்திக்கிறீங்க, தினந்தோறும் சிலர்கிட்டெல்லாம் பேசுகிறீங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, படிப்பினைகளும் கற்றுக்கிறீங்க. அதனால தான் புத்தகங்கள் ஒரு பக்கம் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் பேசும் பொழுது அவர்களிடமிருந்து பெறக்கூடிய சில அனுபவங்கள் அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே உதவியாக இருக்குங்க. அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் புறக்கணிக்காமல் ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்குது, இது மூலமாக இறைவன் நமக்கு ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு யூகித்து உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ராசிநாதன் செவ்வாய் தாங்க இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளே இருந்த குழப்பமெல்லாம் விலகும், தைரியம் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஆனாலும் உடம்பை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்கும். சும்மாவா 4ஆம் இடம்தான் சுகஸ்தானம். சந்தோஷமாக ஒருத்தவங்க இருக்கணும்னா அதுக்கு 4ஆம் இடத்துல நல்ல கிரகம் உட்கார்ந்துருக்கணும். ஆனால் அந்த 4ஆம் இடத்துல போயிட்டு சூரியன் சனி இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களோட அஷ்டமாதிபதி புதனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கழுத்து வலி காது வலின்னு ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்கள் நீங்கள் கலங்குவதெல்லாம் உண்டுங்க. ஆனாலும் பாரம்பரியமான வைத்திய முறை அதில் கொஞ்சம் நீங்கள் பின்பற்றுறது நல்லது. உணவு முறைகள் உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் மாற்றி பாருங்கள். நம்முடைய பாரம்பரியமான உணவு கொஞ்சம் வாருங்கள். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல. கடகடன்னு போட்டியாளர்கள் அதிகமாக வந்துட்டாங்க. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நாம் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு யோசித்து மார்க்கெட்டில் ஏதாவது புதுசாக பண்ணுவீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம்லாம் வரும். அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, திருப்தியை விட மிகப்பெரிய செல்வம் ஏதுமில்லை. பொறுமையை விட மிகப்பெரிய பொக்கிஷமும் ஏதுமில்லை. ஆமாங்க, சிலர்லாம் எவ்வளோ வந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் எதோ எதிர்பார்த்தேன், அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. சிலர்லாம் பாருங்கள், பொறுமையே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கடவுள் நமக்கு கொடுத்ததை வச்சு நாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்குதுங்க. அந்த காலத்தில் நடந்த சில சுகமான சம்பவங்கள், படிக்கிற காலத்தில் கல்லூரி காலத்தில் நடந்த சில சுவையான இனிப்பான சம்பவங்கள், அதெல்லாம் இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார வருங்க. குடும்பத்தில் நடந்த சில சுவையான சுகமான நல்ல ஒரு திருமண நிகழ்வுகள் போல் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளும் அடிமனசுக்குள்ளார வந்து எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்றைக்கி விரும்பி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு அதெல்லாம் கூட சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சிடுசிடுப்பெல்லாம் சரியாகி சிரித்த முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். பணவரவு உண்டு, லாபம் உண்டு. பழைய பாக்கிகளை கூட இன்றைக்கி கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் சரியாகி உத்தியோகத்திலையும் வேலை சுமை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய பிடிவாத போக்கு அதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் மாறுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அதிரடி முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தனிமையை கண்டு ஒருபோதும் கலங்காதே. பல நேரங்களில் மன நிம்மதியின் மாளிகையாக இருப்பது தனிமை மட்டும்தான். ஆமாங்க, அதனால தான் தனித்து விடப்பட்டுட்டோம், நமக்கு யாரும் வந்து துணையாக இல்லை, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் கலங்கவே மாட்டீங்க. தனியாக உட்கார்ந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரனும் சாதகமாக இருக்கிறாருங்க. உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால என்னதான் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் நகைச்சுவையாக பேசுகிறத மட்டும் நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்க. அதனால தாங்க உங்களை தேடி எல்லாருமே வந்துட்டுருப்பாங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால
சாப்பிடும்போது பக்கத்தில் தண்ணி வச்சிங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்றது, மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே சாப்பிட்றது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இருக்கிற உண்மையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது யதார்த்தமாக பேச போய் அதில் ஏதாவது வில்லங்கம் வந்துடக்கூடாது. அதனால் இடம்பொருள் ஏவலறிந்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிகமான லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை வந்து அப்படியே பார்க்காம போன சில அதிகாரிகள் இன்றைக்கி வழியை வந்து பார்த்து பேசுவாங்க, மதித்து பேசுவாங்க. அதனால் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கெல்லாமே இன்றைக்கி மாறும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. அதற்கான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி செய்திகள் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்குகள் மட்டும்தான். ஆமாங்க, அதனால தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதிலேயே குறியாக இருப்பீங்க. அதுக்காக எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, நாம் நினச்சதை நடாத்தி காட்டணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியாதிபதி புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. இதுக்குத்தான் இவ்வளோ நாளாக நான் காத்துன்னு இருந்தேன், ஏதோ கடவுள் இப்போ தான் கண் திறந்திருக்கிறாருங்கிற மாதிரியான சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புது தொழில் தொடங்கிறது, வியாபாரம் தொடங்கிறது, இருக்கிறத வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, பங்குதாரர்களை மாற்றுறது, முதலீட்டாளர்கள் புதுசாக வந்தால் அவங்கள சேர்த்துக்கிறது, அந்த மாதிரியான பரபரப்பான சூழ்நிலையும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. எவ்வளோ விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும், அது எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட முடியுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பல ரகசியங்களை இன்றைக்கி நீங்கள் தேக்கி வச்சுட்டே இருப்பீங்க. தேக்கி வைத்த ரகசியங்களையும் இன்றைக்கி அசை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உத்தியோகமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட மாறி இன்றைக்கி ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று கொஞ்சம் வேலை சுமை இருந்தது, அலைச்சல் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் கோவப்படுவீங்க, குறைச்சிக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம்? காலம் மாற மாற நம்முடைய வாழ்க்கையும் மாறும், எல்லாம் மாறும், வெற்றியும் வந்து சேரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனையோ போராட்டங்கள் மனசுக்குள்ளார இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது நம்பிக்கையோட காலடி எடுத்து வைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:22 சந்திராஷ்டமம் முடியறதுனால நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:22 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. அடுத்தவங்க விவகாரத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாம். உங்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் அடுத்தவங்கள்ட்ட எதையும் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு உண்டு, வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10:22 பிறகு எல்லா காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்தாதீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள், பணம் இதெல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க. நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சின்ன இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.